உங்கள் தடைமுடி எல்லாம் எண்ணப்பட்டுள்ளது. நேசரி எங்களை ஒவ்வொரு நாளும் பராமரித்து தேவைகளை நிறைவேற்றி கண்ணின் மணியென காத்து வருகின்றீர். அடைக்கலத்தில் இணைந்திருக்கும் பொழுது எந்த ஒரு பயமும் இல்லை. துன்பங்கள், நெருக்கடிகள், புறக்கணிப்பு, தனிமைப்படுத்தப்படுதல், நோய் நொடிகள் தொடர்கதையாக வரலாம். இவைகளுக்கு மத்தியிலே ஆண்டவருடைய வல்லமையுள்ள கரம் கூடவே இருக்கும். யோசேப்பு தன் சொந்த இரத்த உறவுகளாலே சாகடிக்கப்பட வேண்டிய சூழல், பாழும் கிணறு, கடவுளின் பராமரிப்பு, அதிலிருந்து தப்பி இஸ்ராமேலுக்கு அடிமை, அதிலிருந்து புத்திபார் அரண்மனை சிறைவாசம், அதிலிருந்து மீண்டு பார்வோனுக்கு அடுத்த நிலை, ஒவ்வொரு நிகழ்விலும் கடவுளை உடைய கரம் அவரை பராமரித்து பாதுகாத்து வழி நடத்தியது, துணையாயிருந்தது. பாழும் கிணற்றில் பசி பட்டினியால் சாக வேண்டியவர் பசியோடு பட்டினியோடு வாடுகின்றவர்களுக்கு உணவு கொடுக்கக்கூடியவராய் மாறுகிறார். இதுதான் கடவுளினுடைய அருட்செயல். ஆண்டவர் ஒருவர் மீது அன்பு வைத்தார் என்றால், தன் பார்வையை பதித்து விட்டார் என்றால் அது போதும். மழையென துன்பம் வரலாம், அனைத்தும் பணியென மாறிவிடும். ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையிலும் இன்றைய நாளில் உடைய பராமரிப்பை நாங்கள் கண்டுகொள்ள, அந்த பாதுகாப்பை நாங்கள் இணைந்திருக்க எங்களை நீர் வழிநடத்தும்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. ஆமென்.